எனவே தீபாவளி பரிசாக மறுசீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் இன்று காலை முதல் நடைபெற்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி ஜிஎஸ்டியில் 12%, 28% என்ற வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு 2 வரி அடுக்கு முறைகளை கொண்டதாக ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில ஆடம்பர சொகுசு பொருள்களுக்கு மட்டும் 40% ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு புதிய விகிதம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி பெரும்பாலான வீட்டு உபயோக பொருள்களுக்கு இதுவரை இருந்து வந்த 12% ஜிஎஸ்டி என்பது 5% ஜிஎஸ்டியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் முதல் சோப்பு வரை அனைத்து பொருள்களுடைய அன்றாட பயன்பாட்டு பொருள்களுடைய விலை பாதியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதன்படி 12% இருந்த அந்த ஜிஎஸ்டி அடுக்கில் இருந்த